அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்கு இந்த ஓராண்டு காலம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமா பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. இந்த குரு பெயர்ச்சியில பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதாவது கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. ஆல்ரெடி 5ஆம் இடத்துல இருக்கும்போதே ஒண்ணும் செய்யலையே, எதுவுமே பண்ணலையே அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஜென்ம சனியில இருந்தீங்க. இப்ப தான் சனி பெயர்ச்சி ஆச்சு. அதனால இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லாருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்காரு. என்னதான் வந்துட்டு 5ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும், ஜென்ம சனியில ஒண்ணும் அ நகராது எந்த வேலையும். அதனால இப்ப 6ஆம் இடத்துல வரும்பொழுது, கண்டிப்பாக 6ஆம் இடத்துல வந்தா கஷ்டம் தான். இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு யார் அப்டின்னா, உங்களுடைய 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி. தனாதிபதியும் அவரு தான், லாபாதிபதியும் அவரு தான். அவர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரப்போறாரு. வேலையே இல்லனாலும், உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது. அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கப் போகுது. இது எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு விருச்சிகத்த, உங்க ராசிக்கு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்ல வந்து நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே நல்லாருக்கும். தனவரவு முன்னாடி விட இப்ப நல்லாவே இருக்கும். ஆனால் அதுக்கு ஏற்ற செலவு, சுப செலவுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது, வர காசு அப்படியே செலவாகும். இது முன்னாடி வரவே இல்லாம நீங்க செலவு பண்ணிட்டுருந்தீங்க. இப்ப வரவு இருக்கும். அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலம் நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசிய பொறுத்தவரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சமாகுறாரு. 2ஆம் அதிபதி உச்சமாகுறாரு. அதே மாதிரி 11ஆம் அதிபதி. உங்களுடைய லாபாதிபதி அவரு தான். அப்ப இந்த லாபாதிபதி உச்சமாகும்போது, உங்களுக்கு தேவையான ஆசைகள் நிறைவேறப் போகுது. அதே மாதிரி தனவரவு நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் சமுதாயத்தில. குடும்பம் நல்லா இருக்க போகுது. அதாவது ஃபேமிலி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்க போகுது. 10ஆம் இடத்த குரு பார்க்கும்பொழுது, தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 12ஆம் இடத்த குரு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா, அ ஒரு சுப செலவுகள் அதிகமா இருந்துட்டே இருக்கும். வீட்ல ஏதாவது சுப செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதுக்கு செலவு பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தவிர, வேற ஒன்றும் இல்ல. மீதிப்படி இந்த ஓராண்டு காலம் பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி ரொம்பவே நல்லாருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 12ஆம் இடத்த குரு பார்க்கும்பொழுது, வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி 11ஆம் இடத்த ஆல்ரெடி சொன்ன மாரி பார்க்கும்பொழுது, 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. தொழில்ல லாபம் கிடைக்க போகுது. அதனால உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.